இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஏசாயா தான் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் அவர்கள் மத்தியிலே காணப்பட்ட பாவத்தையும் விசுவாச மறுதலிப்பையும் 28வது அதிகாரத்திலிருந்து 33வது அதிகாரம் வரையிலும் அவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய அந்த தண்டனையானது அவர்களை அழிப்பதற்கு ஏதுவாக இல்லாமல் அவர்கள் மனம் திரும்பி ஒரு மீதியான பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டமாக உருவாவதற்கு ஏதுவாக இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்தில் 28ஆம் அதிகாரத்தில் எப்ராஹிமினுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு, வாடிப்போகிற புஷ்பமே என்று அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு புஷ்பத்தை போல அது பூத்து அருமையாக விரிந்திருக்கும் போது எவ்வளவு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அவர்களுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சியின் நிமித்தமாக அவர்கள் ஒரு வாடி போகிற புஷ்பத்தை போல அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் இங்கே அதிகாரத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலையும் அதை அப்படியே சொல்லுகிறார். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் பொழுதே விழுங்குகிறதுமான முதல் கனியை போல இருக்கும். பார்த்த உடனே இது இப்பதான் முதல் கனி, அதை நம்ம சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டு விழுங்குகிறது போல அவனுடைய நிலைமையானது இருக்கும். காரணம் என்ன? அவன் மதுபானத்தினால வெறி கொள்ளுகிறவனாக, அந்த மதுபானத்தினால வெறி கொள்ளுகிறவன் பெருமை மிகுந்த ஒரு கிரீடத்தை அணிந்திருக்கிறவனாக அவன் இருக்கிறான். அவனுக்கு நான் தான் ஒரு அலங்காரமான முடியும், ஒரு கிரீடம், மகிமையான கிரீடமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அவன் பெருமையை தனக்கு அலங்காரமாக வைத்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி அங்கே வட இஸ்ரவேலரை குறித்தும், கீழே அந்த எப்ராஹிமினர் என்று சொல்லுகிறவர்கள் வட இஸ்ரவேலர்களை குறிக்கிறது, கீழே அவர் யூதாவை குறித்தும் அப்படியே பேசுகிறார். யூதாவிலும் என்ன பாவம் காணப்படுகிறது? அவர்களும் மதுபானத்தினால முயங்கி அவர்களும் இப்படிப்பட்ட காரியத்திலே வாழ்கிறார்கள். ஆமோசும் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இவைகளை அவர் குறிப்பிடுகிறார். சமாரியாவின் மலையில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தருத்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி இங்கே ஆமோசும் இந்த காரியங்களை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31 35 வரை ஒருவர்கள் மதிமயங்கி இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் பொழுது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று சொல்லி கீழே அவர்கள் அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு சுரணை இல்லாத ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறத, நீதிமான் மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால நிறைந்து களி கூற வேண்டும் என்று இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட பாவத்தில் இஸ்ரவேல் மக்களும் யூதாவில் உள்ள ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஜனங்களும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறபடினால ஆண்டவர் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் கையில் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறேன், இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெரு வெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான் என்று சொல்லுகிறார். என்ன அழிச்சிட மாட்டான், முற்றிலும் அழிச்சிட மாட்டான். ஆனால் என்ன செய்வான்னா, உங்கள் வாழ்க்கையில் அவன் ஒரு கல்மலை போல, ஒரு சங்கார புசல் எப்படி உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிறதோ அப்படி ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிற சங்கார புசல் போல, புயல் போல, பெருவெள்ளத்தை போல, பெருவெள்ளம் அடித்து இழுத்துட்டு போயிருமே, எதையெல்லாம் கொண்டு போகுதுன்னு தெரியாதோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய ஒருவனை என்னுடைய கைகளிலே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் ஏசாயா தன்னுடைய ஜனங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்றால், எகிப்துக்கு நீ அதனுடைய ஆதரவை தேடி அதனுடைய நிழலில் ஒதுங்காத, அதே போல அசீரியனை பகைக்காத என்கிற காரியங்களை
இந்த 2 பேருக்கும் அவர் சொல்லி கொடுத்தா அவங்க என்ன சொல்றாங்க? 10ஆம் வசனத்துல கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். எப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு இன்றைக்கு பைபிள் கொடுக்கப்பட்டது போல அவர்களுடைய கரங்களில் எல்லாரிடத்திலும் நியாயப்பிரமாணம் இருப்பதில் அவர்கள் கூடி வரும் பொழுது அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் படிக்கப்படும். அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் படிக்கப்படாது, கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அந்த ஆலயத்திலே ஆண்டவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிற ஒரு பகுதியை எடுத்து அவர் வாசித்து விட்டு அவர் அமர்ந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களும் அவர் மேல நோக்கமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது 10 கற்பனைகள், பிரமாணம் என்பது நியாயப்பிரமாணம், அதில் சொல்லப்பட்ட 623 கட்டளைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் கீழ்ப்படுகிறதற்கு ஏதுவாக அங்கே ஆசாரியர்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும். ஒரு ராஜா ஒரு பிரதியை தன்னுடைய கரங்களிலே வாங்கி அவன் அதை படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு இருந்தபடினால கொஞ்ச காரியத்தை கீழ்ப்படியணும், திரும்ப அடுத்தால போதிக்கிறது கீழ்ப்படியணும். இதை புரிந்து கொள்ளணும்னா நம்ம இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் 2ஆம் கிளாஸ் பாடம், 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணோன்னா அப்படி ஒவ்வொன்றாயும் பாஸ் பண்ணி நம்ம பேச்சுலர் டிகிரி முடிக்கிறோம், மாஸ்டர் டிகிரி முடிக்கிறோம், அப்புறம் PhD போகிறோம். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தோன்னு சொன்னா நம்ம மகிமையின் மேல மகிமையடைந்து மறுரூபப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு போகும். கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர்களாக நாம் மாற்றும்படியாக வேதம் நமக்கு போதிக்கப்படுகிறது. அவர்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போதிக்கப்பட்ட போதிலும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் இது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் ஆவிக்குரிய வீழ்ச்சியில மதிமயங்கி இருந்தபடியினால இவைகள் புரியல, இவைகளுக்கு புரியாதது போல நடித்து கொண்டு செவி கொடுக்க மனம் இல்லாம இருக்கிறபடியினால ஆண்டவர் அவர்களுக்கு இன்னொரு தண்டனையை இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் என்று சொல்லி ஏசாயா சொல்றார். என்ன, எசேக்கியா ராஜா அங்கே தன்னுடைய ஆட்களை அங்கே முற்றுகையிட்டிருக்கிற சனகெரிப்பினுடைய இராணுவத்திற்கு அனுப்பும் பொழுது ரப்சாக்கி சொல்லுகிற வார்த்தைகள் அத்தனை பரியாசமுள்ள வார்த்தைகளை பேசுகிறான். எசேக்கியா உங்களை மந்திர ஆலோசனையினால உங்களை ஏமாற்றி உங்களெல்லாம் வஞ்சிக்க பார்க்குறான், எங்கள் தெய்வத்துக்கு முன்பாக நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள். அந்நிய பாஷைகள் என்பது அவர்கள் அசீரிய மொழியிலும் அவர்கள் மற்ற மொழிகளிலும் இவர்களிடத்தில் பேசுகிறார்கள். வேணுக்குமே அவங்க யூத மொழியிலும் இவர்களோடு கூட பேசுகிறார்கள். அந்த பேசுகிற வார்த்தைகள் பரியாச வார்த்தைகள் எப்படிலாம் இருக்குதுன்னா உங்களுடைய மலத்தை தின்னவும் உங்களுடைய நீரை குடிக்கவும் என்று சொல்லி ரொம்பவும் எவ்வளவு சென்சிட்டிவா ஒரு மனிதனுக்குள்ளாக கோபத்தை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு கேடான வார்த்தைகளை பேசுகிறதற்கு ஏன் சத்தியம் உனக்கு கீழ்ப்படுகிறதற்கு புரியலன்னு சொல்லுவான்னா உனக்கு புரியாத பாசையில ஒருத்தன் திட்டுகிறதற்கு நான் அனுமதித்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மனிதன் உலகத்துல எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்பட வேண்டியதில்லை. உலகத்தில் ஆண்டவர் கீழ்ப்படியலன்னா பரியாச உதடுகள் மற்றவர்கள் நம்மை பரியாசமாய் பேசுகிறதற்கும் அவர்கள் நமக்கு புரியாத லாங்குவேஜில் நம்மை திட்டுகிறதற்கும் அவர் ஒப்பு கொடுத்து விடுவார் என்கிறதைத்தான் இங்கே இந்த பகுதியானது நமக்கு காண்பிக்கிறது. இதை தான் பவுல் எடுத்து எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அவர் அதை எடுத்து எழுதுகிறார். இது மாறாக பிரசங்கிக்கப்படுகிறது. பரியாச உதடுகள் அந்நிய பாஷைகள் என்று சொன்ன உடனே அதுக்கு அடுத்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்கதாக தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களுடனே அவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இது நீ கொஞ்ச நேரம் கஷ்டத்தில் இருந்தனா அந்நிய பாஷையை பேசி கொண்டிருந்தா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அந்நிய பாஷைகள் பேசி ஆண்டவரோடு கூட ரகசியங்களை பேசுகிறது தவறல்ல. அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு அதிகமான நேரம் பேசுகிறதும் தவறல்ல. ஆனா இந்த இடத்துல ஏசாயா ஐயோ போட்டு சொல்லுகிற காரியம் என்ன? அதைத்தான் 11ஆம் வசனத்தை மாத்திரம் பவுல் எடுத்து எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 14, 21, 22 அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். அதாவது அது மனுஷர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை போன்றது என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மறு
பாசைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனத்திடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறது. இது ஒரு நியாய தீர்ப்பு அவிசுவாசிகளுக்கு வரும் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். பரியாச உதடுகள், அந்நிய பாஷைகள், இது இலைப்படைந்தவனை இலைப்பார பண்ணத்தக்க என்பது இது எதிர்வினையில எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி பிரசங்கியில வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைவென்று சொல்லுகிற வேதமானது உன்னுடைய கண்ணின் வழிகளிலும் நெஞ்சின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று ஒரு எதிர்மறையான காரியத்தை சொல்லி நட, ஆனால் நிறுத்துவார். அதே போலதான் இங்க நீ இப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு எழுதியிருக்கிற, ஏன்னா 13 அதே வார்த்தைகளை தான் சொல்றாரு. இங்கே கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும் என்று சொல்லி, ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அதற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. காது எல்லாருக்கும் கேட்கதான் செய்யும், ஆனால் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லுகிறத. ஆகவே கேட்கும்படியாக செவி கொடுக்கும்படியாக இவைகள் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் உனக்கு புரியாத மக்கள் மத்தியில் உன்னை கொண்டு போய் விட்டுருவாரு. அவர்கள் தங்களுடைய பாஷையில் உன்னை கேவலமாக திட்டி தீர்த்து விடுவார்கள் என்கிற தண்டனையை கொடுக்கிறார். ஏன்னா அவர்கள் 15ஆம் வசனத்தில் மரணத்தோட உடன்படிக்கை பண்ணிட்டு பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். எகிப்தோடு கூட அவர்கள் உடன்படிக்கை பண்ணுகிற காரியம் மரணத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு அடையாளம். பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ற, அதாவது உலகத்தோடு கூட ஒப்பிட்டு உலகத்தில் நிழல்ல வாழ நினைக்கிற மனுஷன், உலக மக்களினுடைய அரவணைப்புல வாழ்கிற மனிதர்கள் மரணத்தோட உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாகவும் பாதாளத்தோடு கூட ஒப்பந்தம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா உலகத்தை நம்பிட்டு உலக மனிதர்கள் வாழ்கிற அந்த வார்த்தைகளை நம்பி வாழ்கிற ஒரு நிலைமையில இருக்கிறவன் இப்படியும் அறிக்கையிட்டு இருக்கிறான். நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி என்பது ஆண்டவருடைய வார்த்தை. பொய்யை என்பது எகிப்தை உங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டு, மாயை என்பது அதனுடைய மறைவில், எகிப்தினுடைய மறைவில் வந்து நாங்கள் அடைந்தோம் என்கிறீர்களே. இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய நிழலில் வாழ்கிறவனுக்கும் அது பொய்யாகவும் மாயையாகவும் ஒரு பொய்யான ஒரு அடைக்கலமாகவும் ஒரு மாயையான மறைவிடமாகவும் தான் இருக்கும் என்று சொல்லி இங்கே ஏசாயா எச்சரித்து விட்டு அருமையான ஒரு வார்த்தை இங்கே சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த திட அஸ்திபாரம் உள்ள ஒரு இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் என்று பிதா கூறுகிறது போல இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறோமே, நாம் யூஸ் பண்ணுகிற பொருட்களின் மேலே டெஸ்டட் ஓகே என்று எழுதப்பட்டது போல 100க்கு 100 இவரை நம்பலாம். அப்படிப்பட்ட பரீட்சிக்கப்பட்டவரும் சோதிக்கப்பட்டவரும், அதே போல விலையேற பெற்றவர், அதுக்கு விலையே இல்லை, திட அஸ்திபாரம், 100க்கு 100 இதில் நம்பி வீடு கட்டலாம். இந்த கல்லின் மேலே அவ்வளவு உறுதியான அஸ்திபாரம் உடைய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டிக்கொண்டு என் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, என்னுடைய அஸ்திபாரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி அதன் மேலே என் வாழ்க்கையை கட்ட ஆரம்பிச்சேன்னு சொன்னால், என் வாழ்வில் பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் அது அந்த வீட்டின் மேலே மோதி அடித்தாலும் நான் கர்த்தருக்கு மேலாக கட்டியிருக்கிறபடினால எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவன் ஒரு பதறாத ஒரு வாழ்க்கையை வாழுவான் என்று சொல்லி இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறான். அப்படி வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். அப்படின்னா ஒரு கட்டப்படுகிற கட்டடங்கள் நேராக, அது சரியாக கோணல் இல்லாதபடி நேராக இருக்கும்படியாக உயர எழும்பும் பொழுது தூக்கு நூலை பயன்படுத்தி அங்கங்கே அது தள்ளிக்கிட்டு இருக்காதபடி கரெக்டாக தட்டி கட்டப்படுவது போல ஒரு அருமையான மாளிகையாக அதை கட்டி எழுப்பப்படும் என்பதை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். அதனால் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தமும் நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ்
மிதிக்கப்படுவீர்கள். அதற்கு பதிலாக உலகத்தின் மேல வீடை கட்டுறதுக்கு பதிலாக, மண்ணின் மேல வீடை கட்டுறதுக்கு பதிலாக, மனிதர்கள் சொல்லுகிற சோசியம் அது இதுன்னு சொல்லி நல்ல காலம் பிறக்குதுலாம் அநேக காரியங்களை சொல்லி பாரம்பரியங்களையும் மற்ற காரியங்களையும் போதிக்கிறார்களே, அதை விட்டு விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரத்தை இட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிற காரியத்தை சொல்லி ஒரு பழமொழியை சொல்றாரு. நீங்க இப்படி போறதுனால கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது என்று 20ஆம் வசனத்திலையும், மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது, அந்த நாட்களில் அவர்கள் யூஸ் பண்ண வார்த்தை. நீ உலகத்துக்கிட்ட போய் நீ அடைக்கலம் கேட்டுட்டு இருந்தானா, நீ படுத்திருக்கிற படுக்கையில உன் கால் நீட்டுறதுக்கே நீளம் போதாது, குட்டையான படுக்கையில நீ படுத்திருப்பது போலவும், மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது, நீ ஒரு சின்ன துண்டு எடுத்து மூடிட்டு கிடந்தா எப்படி இருக்குமோ, குளிர் எல்லாமே நம்மை தாக்குமே, அந்த நிலைமையில தான் உன் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி இங்கே ஏசாயா எச்சரித்து விட்டு ஆண்டவரை ஒரு அருமையான ஒரு பில்டிங் இன்ஜினியராகவும் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியராகவும் இங்கே அடையாளப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அறிந்த ஆண்டவர். நம்ம அவரை நினைக்கிறோம் வெறும் ஜெபம் பண்றதும் வேதம் வாசிக்கிறதும் தான் அவருக்கு தெரியும், வேற உலகத்தில் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஒரு பில்டிங்கை கட்டுகிறதற்கு ஒரு கல் மூளைக்கல் எவ்வளவு அது இன்றியமையாததோ, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை கட்டப்படுகிறதற்கு கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் இட வேண்டும் என்று சொல்லி மகா பெரிய உலகத்தில் இருக்கிற இன்ஜினியர்களை பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதே போல எப்படியெல்லாம் போரடிக்கணும், எந்தெந்த நிலத்தில் எந்தெந்த பயிர்களை இட வேண்டும் என்று சொல்லியும் இங்கே ஆண்டவர் ஏசாயா மூலமாக தெளிவாக பேசுகிறார், அழகாக சொல்லுகிறார். எப்படி அந்த 23ஆம் வசனத்திலிருந்து தெளிவாக சொல்லுகிறார். செவி கொடுத்து என் சத்தத்துக்கு கேளுங்கள், நான் சொல்வதை கவனியுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோனா, ஒருத்தன் ஒரு நிலத்துல உழணும்னு சொன்னா அவன் ஒரு நாள் அதை உழுவான், இன்னொரு நாள் அதை சமப்படுத்துவான். பரம்படிப்பது என்பது சமப்படுத்துவான். அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்துல உளுந்தை தெளித்து, அதற்கேற்ற இடத்துல என்பது உளுந்து போடுற இடத்துல உளுந்தையும், சீரகத்தை தூவுற இடத்துல சீரகத்தையும், முதல் தரமான கோதுமையை தெளிக்கிற இடத்துல கோதுமையையும், வார்கோதுமையும், கம்பையும் அந்தந்த லேண்ட்ல போடுவான். அவனுடைய தேவன் அவனை போதித்து நன்றாய் அவனை உணர்த்துவார் என்று சொல்லிட்டு உளுந்தை எப்படி போரடிக்க கூடாது, எப்படி போரடிக்கணும் என்கிற காரியத்தையும் சொல்லுகிறார். உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறது இல்லை. தூளத்தாலேனா ஒரு இரும்பு கம்பியால் அதை போரடிக்கிறதுல, சீரகத்தின் மேல வண்டிலின் உருளைகள் சுற்ற விடப்படுகிறது இல்லை. உழுகிறதுக்கு தான் வண்டிலின், அதாவது வண்டிகளை அதனுடைய உருளைகளை சுற்ற விடுவாங்க. ஆனா இங்க சீரகத்தின் மேல சுற்ற விட மாட்டாங்க. உளுந்து கோலினாலும், உளுந்த ஒரு சின்ன ஒரு கோலினாலும், சீரகத்தை மிலாற்றினாலும் தடியினாலும் தான் அதை அடித்து பரம்படிப்பாங்க, போரடிப்பாங்க. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறத, இது வார்கோதுமை அப்பமானது ஒன்று நீளமாகவும், ஒன்று குட்டையாகவும், ஒன்று அகலமாகவும், ஒரு ஒல்லியாகவும் இருக்கிற அப்பங்கள் ஒன்றாக உரல்ல போட்டு இடிக்கப்பட்ட பின்பு அது அப்பம் என்கிற ஒரு பெயரில் மாற்றப்படும் பொழுது, அந்த குண்டாக இருக்கிற, ஒல்லியாக இருக்கிற அல்லது நீட்டமாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை பிரித்து எடுக்க முடியாதபடிக்கு அவைகள் மாறிவிடும் என்கிறதை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் மூலமாக அப்பமாக மாற்றப்படும், இடைவிடாமல் அதை போரடிக்கிறதும் இல்லை. அவள் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவருக்கு சோதனைகளை அவர் அலோ பண்ணுகிறார். திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு அவர் ஒரு நாளும் அவர் நமக்கு விட்டு கொடுக்கிறதில்லை. ஏன்னா நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை உருவாக்குகிறதற்காக. நம்ம அந்த எப்படி அந்த நம்ம இப்போ ஒரு வைக்கோல்ல இருந்து நெல்லை பிரிச்சு எடுக்கிறதற்கு எப்படி போரடிக்கிறோமோ, வீட்டில் கொண்டு வைக்கோல் கட்டோட சேர்த்து நெல்லை வச்சு அதை நம்ம அவைச்சி நம்ம சவைச்சு அதை நாம் சமைத்து சாப்பிடுவதில்லை. அந்த நெற்கதிர்களிலிருந்து நெல்லை நம்ம தனியா பிரித்தெடுக்கிறது போலத்தான் எல்லா விதமான தானியங்களும் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து தமக்கு மீந்ததை, பரிசுத்தமானதை பிரித்தெடுப்பதற்கு இப்படிப்பட்ட அநேக முயற்சிகளினால, அநேக சோதனைகளினால அலோ பண்ணி நம்மை அதிலிருந்து ஒரு தானியமாக பிரித்தெடுக்கிறார் என்கிற காரியத்தையும், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்கிற உங்களை பிரித்தெடுப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியங்கள் இவை என்று சொல்லி கடைசியா முடிக்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர்.
நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு நன்மையாகவே முடியும் என்று சொல்லி இந்த காரியத்தை முடிக்கிறார். அவருக்கு தேவை ஒரு பரிசுத்த ஜாதியாக உன்னை உருவாக்க வேண்டும் என்பதை, அதை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படியும் நிறைவேற்றி முடித்து விடுவார் என்று சொல்லி இங்கே ஏசாயா முடிக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களிலே புடமிடுகிறதற்கு நீர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் பொறுத்து கொண்டு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதில் உறுதியாக இருந்தோன்னு சொன்னால் உம்முடைய கரங்களில் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நாங்கள் பயன்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். அலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல்